அரசாங்கத்துக்கு சவால் விடும் மனோ. இந்த ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எதிர்க்கட்சி மிகவும் வலுவான பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க கூறுகிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் அவர் கூறுகிறார். பொருட்கள் தேவைப்பட்டோருக்கு பொருட்களை வழங்கினார்கள். குடி தேவைப்பட்டோருக்கு பானங்களை கொடுத்தார்கள். போதைக்கு அடிமையானவர்களுக்கும் போதைப் பொருட்களை கொடுத்தனர். மற்ற தொகுதிகள் பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் கோட்டையில் அந்த வேலை பல மாதங்களாக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது என்று அவர் கூறினார். கடந்த தேர்தல் காலத்தில் தனது கட்சி உறுப்பினர்களுக்கு போதைப்பொருள் வழங்கிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களையும் அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வெளியிட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்ததாக அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க குற்றம் சாட்டுகிறார். தேர்தலை மறந்து விடுவோம். ஆனால் அவர் கூறும் குற்றச்சாட்டு கடுமையானது. போதைப் பொருட்களை விநியோகித்த அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திற்கு வழங்குமாறு நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் காலத்தில் இந்த தகவல் ஏன் போலீசாருக்கு தெரிவிக்கப்படவில்லை? இது பற்றி அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மனோ கூறினார்.